அனைவருக்கும் வணக்க மக்களை. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் தீபாவளி பரிசாக 6000 ரூபாய் தர இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு குறிப்பாக இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே 5000 ரூபாய் கொடுக்க இருக்காங்க. என்னென்ன யாருக்கு கிடைக்கும், நீங்கள் டோக்கன் வாங்க என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியராக சொல்ல போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு உண்டான டீட்டெயிலான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ ரேஷன் அட்டைகளை தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இந்த 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஸோ என்பிஹெச், HH, PH, AAY, ஸோ AH இந்த கேட்டகரியில் வர ரேஷன் கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் உங்களுக்கு உடனடியாக தராங்க. தீபாவளி பரிசு மட்டுமே கிடையாது, பொங்கல் பரிசு பொருட்களும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இதற்கான டோக்கன் எப்போ வழங்கப்படும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்படும், அதே மாதிரி 5000 ரூபாய் தீபாவளி தினத்தன்று பெறுவதற்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அதை பற்றி எந்த தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும், குறிப்பாக டோக்கன் எப்படி வாங்கணும், அதற்கான அப்டேட் தெளிவாக இந்த போகும் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம், முக்கியமான அப்டேட் எல்லாமே சொல்ல போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டையாளர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கலாமா, எலெக்ஷன் வர டைம்ன்றதுனால இந்த ஆண்டு தீபாவளிக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தமிழக அரசு பார்த்திங்கன்னா பரிசீலனை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, இது எந்த வகை ரேஷன் அட்டையாக இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கலாமா, இல்லை இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கொடுக்கலாமா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டை வழங்க தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இதற்கான டோக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க. 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசாக வழங்க போகிறாங்க. ஸோ உடனடியாக பார்த்தீங்கன்னா இதை கேஷாக கொடுப்பாங்களா, அக்கௌண்ட்டில் போடுவாங்களா, கையில் கொடுப்பாங்களா, டோக்கன் கொடுப்பாங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக டோக்கன் வழங்கப்படும். அதுவும் குறிப்பாக சென்னை மாவட்டம் வர இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு வரது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு டோக்கன் அப்படி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ சென்னை மக்கள் நீங்கள் எதுக்கும் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு விசாரித்து இதற்கான டோக்கனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கலாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் எந்த ஆட்சிகளுக்குமே இல்லாத மாதிரி தீபாவளி தினத்தன்று இந்த மாதிரி தீபாவளி பரிசெல்லாம் கொடுத்ததே கிடையாது. இந்த தடவை பார்த்திங்கன்னா தீபாவளி ஒரு சர்ரா மாதிரியாக திமுகவுக்கு ஒரு தீபாவளி, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை இது ஒன்று. தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் வழங்குவதாக தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்படும். டோக்கன் எல்லாருமே மறக்காமல் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நீங்கள் டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டோக்கன் நம்பர்லையும் இந்த தேதியில் டைமிங்கில் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் போயிட்டு நீங்கள் 5000 ரூபாய் பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதே மாதிரி ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் இருக்குது. ஏழை மக்களுக்கு ரேஷன் உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறதுங்க. எல்லா உணவுகளும் பார்த்திங்கன்னா ரேஷன் கீழே அனைத்துமே வழங்கப்படுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசியும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ அரிசியும், இதற்காக 12000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று கணக்கப்படுகிறதுங்க. அதற்கான நிதி ஆதாரங்களை உருவாக்க நிதித்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க தமிழக அரசு சார்பாக. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு உணவு திட்டத்தின் கீழ் தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை அது மட்டுமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாங்களோ அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறதுங்க. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக நிறைய பெண்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பும் வருஷம் வழங்குவதற்கான அடிப்படை இந்த வருஷமும் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அதே போல் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாட்களில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமே இல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணம் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறாங்களா இல்லை கையில் கொடுக்குறாங்களான்றதை விரைவில் சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து
இருக்க தீபாவளி பரிசு சில நாட்களுக்கு முன்னரே இந்திய பிரதமர் வந்து செய்தியாளர்களை சந்திப்பில் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. முக்கியமான ஒரு தகவலையும் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவிச்சிருக்காரு. அதே போல ஜிஎஸ்டி விஷயத்தில் ஓகேங்களா, நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்றும் அறிவித்திருந்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 தீபாவளி தினத்தன்று ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்குமே இதை கொடுக்கிறதா தமிழக அரசு செய்தி வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 பரிசு வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற தெளிவாகவும், அதே நேரத்தில் இப்போ பொங்கல் தீபாவளிக்கும் 5000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் அப்பையும் கொடுக்க போகிறாங்க, இப்பயும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சரிங்களா, காத்திருக்கும் தமிழக மக்கள் தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்து இன்னும் அஃபிஷியலாக வரல. இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வந்துடும். ஸோ அதற்கான டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ எல்லாமே ரேஷன் கடையில் நீங்கள் போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சரிங்களா, ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம் மக்களை. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் தீபாவளி பரிசாக 6000 ரூபாய் தர இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு குறிப்பாக ஸோ இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே வந்து 5000 ரூபாய் கொடுக்க இருக்காங்க. என்னென்ன யாருக்கு கிடைக்கும், நீங்கள் டோக்கன் வாங்க என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியராக சொல்ல போகிறோம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு உண்டான டீட்டெயிலான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே இந்த 5000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஸோ என்பிஹெச், ஹச்ஹெச், பிஹெச், ஏஏஒய், ஸோ ஏஹெச் இந்த கேட்டகரியில் வர ரேஷன் கார்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் உங்களுக்கு உடனடியாக தராங்க. தீபாவளி பரிசு மட்டுமே கிடையாது, பொங்கல் பரிசு பொருட்களும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இதற்கான டோக்கன் எப்போ வழங்கப்படும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்படும், அதே மாதிரி 5000 ரூபாய் தீபாவளி தினத்தன்று பெறுவதற்கு என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அதை பற்றி எந்த தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும், குறிப்பாக டோக்கன் எப்படி வாங்கணும், அதற்கான அப்டேட் தெளிவாக இந்த போகும் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். முக்கியமான அப்டேட் எல்லாமே சொல்ல போகிறோம். சரிங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரும் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கலாமா, எலெக்ஷன் வர டைம்ன்றதுனால இந்த ஆண்டு தீபாவளிக்கே கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, இது எந்த வகை ரேஷன் அட்டையாக இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கலாமா, இல்லை இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கொடுக்கலாமா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டை வழங்க தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. சரிங்களா, இதற்கான டோக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க. 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசாக வழங்க போகிறாங்க. ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கேஷாக கொடுப்பாங்களா, அக்கௌண்ட்டில் போடுவாங்களா, கையில் கொடுப்பாங்களா, டோக்கன் கொடுப்பாங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக டோக்கன் வழங்கப்படும். அதுவும் குறிப்பாக சென்னை மாவட்டம் வந்து வரக்கூடிய குடும்பத்துக்கு வரது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு டோக்கன் வந்து அப்படி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ சென்னை மக்கள் வந்து நீங்கள் எதுக்கும் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு விசாரித்து இதற்கான டோக்கனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கலாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் எந்த ஆட்சிகளுக்குமே இல்லாத மாதிரி தீபாவளி தினத்தன்று இந்த மாதிரி தீபாவளி பரிசெல்லாம் வந்து கொடுத்ததே கிடையாது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஒரு சரா மாதிரியாக திமுகவுக்கு ஒரு தீபாவளி, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை இது ஒன்று. தீபாவளி தினத்தன்று 5000 வழங்குவதாக தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்படும். டோக்கன் எல்லாருமே மறக்காமல் வாங்கிக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததான் நீங்கள் டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டோக்கன் நம்பர்லையும் இந்த தேதியில் டைமிங்கில் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் போயிட்டு நீங்கள் 5000 ரூபாய் பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா, அதே மாதிரி ரேஷன் கார்டை வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து இருக்குது. ஏழை மக்களுக்கு ரேஷன் உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறதுங்க. எல்லா உணவுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கீழே அனைத்துமே வழங்கப்படுகிறது.
வழங்கப்படுகிறது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோ அரிசியும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோ அரிசியும், இதற்காக 12,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று கணக்கப்படுகிறதுங்க. அதற்கான நிதி ஆதாரங்களை உருவாக்க நிதித்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க தமிழக அரசு சார்பாக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்கு உணவு திட்டத்தின் கீழ் தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை அது மட்டுமே இல்லாமல் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாங்களோ அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறதுங்க. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக நிறைய பெண்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பும் வருஷம் வழங்குவதற்கான அடிப்படை இந்த வருஷமும் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அதே போல் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாட்களில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமே இல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணம் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறாங்களா இல்லை கையில் கொடுக்குறாங்களான்றதை விரைவில் சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருக்க தீபாவளி பரிசு சில நாட்களுக்கு முன்னரே இந்திய பிரதமர் வந்து செய்தியாளர்களை சந்திப்பில் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. முக்கியமான ஒரு தகவலையும் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவிச்சிருக்காரு. அதே போல ஜிஎஸ்டி விஷயத்தில் ஓகேங்களா, நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்றும் அறிவித்திருந்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 தீபாவளி தினத்தன்று ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்குமே இதை கொடுக்கிறதா தமிழக அரசு செய்தி வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 பரிசு வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற தெளிவாகவும், அதே நேரத்தில் இப்போ பொங்கல் தீபாவளிக்கும் 5000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் அப்பையும் கொடுக்க போகிறாங்க, இப்பையும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சரிங்களா, காத்திருக்கும் தமிழக மக்கள் தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்து இன்னும் அஃபிஷியலாக வரல. இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வந்துடும். ஸோ அதற்கான டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ எல்லாமே ரேஷன் கடையில் நீங்கள் போயிட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.